இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவர் தான் ஹீரோ. இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஹீரோ 12th, ஹீரோயின் 11th. வழக்கமாக எல்லா பசங்களும் பொண்ணுங்களை சைட் அடிக்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்தாரு. ஆனால் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா அதுவே லவ்வாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஹீரோயினை கரெக்ட் பண்ணோம் நம்ம ஹீரோ டெய்லி அவங்க வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அப்படி தான் ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாள், எதுக்கு டெய்லி என்ன ஃபாலோ பண்ணுற? நான் உங்களை ஃபாலோ பண்ணலையே. இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இப்படியே எத்தனை நாள் தான் ஃபாலோ பண்ணிட்டே போகிறது? நம்மளும் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினச்சி ஒரு நாள் ஹீரோ ஹீரோயின்ட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டாருங்க. ஐ லவ் யூ. சாரி, நான் ஆல்ரெடி கமிட்டட். நினச்சேன் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு. யூஸ்வலாக எல்லா பொண்ணுங்களும் சொல்கிற மாதிரி தான் நினச்சி நம்ம ஹீரோ ஹீரோயின் ரூட்லேயே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்டார். ஒரு வழியாக ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டார். போக போக தான் தெரிஞ்சது நம்ம ஹீரோயின் நிஜமாவே வேற ஒருத்தரோட கமிட்டாக இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட காதலை முடிச்சுட்டு ஹீரோயினோட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு டிசைட் பண்ணார். ஸ்டார்டிங்கில் சும்மா பேருக்கு தான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பண்ண சில முக்கியமான ஹெல்ப்னால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆச்சு. ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டாங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒரு சைடு ஹீரோவுக்கு சோகமாக இருந்தாலும் இன்னொரு சைடு ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷங்க. ஏன்னா முடிஞ்சு போனது என்னமோ ஹீரோயினோட லவ் தான். ஆனால் நம்ம ஹீரோவோட லவ் இனிமே தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லி ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு. அதனால் அவங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆச்சு. இந்த டைமில் தான் ஹீரோவுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. கடைசி எக்ஸாம் முடிகிறப்ப தான் நம்ம ஹீரோ அவர் லவ்வை இன்னொரு தடவை ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணார். ஹீரோயின் முதல்ல ஹீரோவை தப்பாக தான் நினச்சாங்க. அப்புறமா யோசித்து பார்த்து நம்ம ஹீரோவோட உண்மையான காதல் அவங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா அவரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் தான் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்தது. ஹீரோவுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்கள் வீட்லேயும் அப்படி தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் இன்ஜினியரிங் எடுத்தால் ஹீரோயினோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு வருஷம் அவங்க லவ் லைஃப் செம்ம ஜாலியாக போச்சு. ஹீரோயின் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடித்தாங்க. நல்ல மார்க். அவங்களோட ஆம்பிஷன் ஆர்கிடெக்சர். ஒரு நல்ல காலேஜில் ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ணாங்க. புது காலேஜ், புது ஃப்ரெண்ட்ஸ், புது அட்மாஸ்ஃபியர். இதனால் நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. பாவங்க நம்ம ஹீரோ, என்னடா நம்ம லவர் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாளேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். முன்னாடி காலையிலையும் ராத்திரியும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோ காலையிலையும் ராத்திரியும் ஃபோன் கூட தனியாக பேசிகிட்டு இருக்காரு. மீன்வைல் ஹீரோயினுக்கு அவங்களோட பழைய காதல் ஞாபகம் வந்தது. அதுக்கு காரணம் அவங்களோட புது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்ம ஹீரோவை ஏமாத்துறோமோ அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹீரோயின் இந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை. ஹீரோயின் அவங்க வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோயின் வீட்டில் ரொம்ப ப்ரெஷர். அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்துச்சு. ஹீரோவா இல்லை வீடா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஹீரோயின் வீட்டில் இருந்த ப்ரெஷர் ப்ளஸ் அவங்களுக்கு இருந்த கன்ஃபியூஷன், இது 2த்துனாலையும் ஹீரோவோட காதல் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் மேலே தாங்க தப்பு. ஒரு முடிவை சரியாக எடுக்க தெரியாமல் நம்ம ஹீரோவோட லைஃப்பையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சிருந்தா கூட அவங்க லைஃப் நல்லா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய லவ் ஸ்டோரிஸ் இப்படி தான் முடியுது.
இதை பார்க்குறவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், காதலிங்க. ஆனால் உங்கள் காதல் மேலே இருக்க நம்பிக்கையை முதல்ல காதலிங்க. அதுதான் நம்ம ஹீரோ பண்ணிகிட்ருக்காரு. உன்னோடு வாழ்ந்த காலங்கள் எல்லாம் கண்ணோடு கலைந்து கனவானதே. பகலும் போனது இரவும் போனதே. உன் வாசல் பார்த்த நிலா தேய்ந்ததே. உன் தெருவோரம் எரிகிற விளக்கை போலவே என் மனதோடு காதல் எரியுதே. உன் விழியோரம் கலைகிற மையை போலவே என் காதல் கலைந்து